ரயில் பயணிகளின் வசதிக்காக நிறைய விதிமுறைகளை இந்திய ரயில்வே வகுத்துள்ளது. அதேபோல ரயில் பயணிகள் சந்திக்கும் சிரமங்களை குறைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில்களில் நிறைய வசதிகள் இருப்பதாலும் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடிவதாலும் பெரும்பாலான மக்கள் ரயில் பயணத்தை விரும்புகின்றனர். அதேபோல ரயில்களில் டிக்கெட் செலவு மிகவும் குறைவு. ஆனால் ரயில் பயணிகளுக்கான உணவு விஷயத்தில் அடிக்கடி புகார்கள் வருகின்றனர். சமீப காலமாகவே ரயில் பயணிகள் உணவு சேவைகள் குறித்து தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். குறிப்பாக வந்தே பாரத் மற்றும் சதாப்தி போன்ற பிரீமியம் ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே தனது கண்காணிப்பு முறையை மேலும் கடுமையாக்க முடிவு செய்துள்ளது. இந்திய ரயில்வே இனி திடீர் ஆய்வுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்பு மூலம் உணவு சேவைகளையும் கண்காணிக்கவும் முடிவு செய்துள்ளது. இதற்காக ரயில்வே வாரியம் ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியுள்ளது. இதில் ரயில் நிலைய அளவிலான அதிகாரிகள் முதல் ரயில்வே வாரியம் வரை இணைக்கப்படுவார்கள். இதன் மூலம் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ரயில் மதாத் செயலியின் தரவுகளின்படி பயணிகளிடமிருந்து வரும் பொதுவான புகார்கள் தூய்மை மற்றும் உணவு பான சேவைகள் தொடர்பானவையாகும். உணவு மற்றும் பானங்கள் தொடர்பாக மட்டும் தினமும் சுமார் 35 புகார்கள் பெறப்படுகின்றனர். பல பயணிகள் சமூக ஊடகங்களிலும் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர். 2024-25 நிதியாண்டில் ரயில் பயணிகளுக்கான உணவின் தரம் தொடர்பாக மொத்தம் 6645 புகார்கள் பதிவு செய்யப்பட்டனர். இவற்றில் 1341 வழக்குகளில் சேவை வழங்குநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2995 வழக்குகளில் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டனர். சமீபத்தில் பாட்னா டாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் உணவில் பூச்சிகள் காணப்பட்டதாக வந்த புகார்களை தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து IRCTCக்கு 10 லட்சமும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு ரூபாய் 50 லட்சமும் அபராதம் விதித்தது. உணவின் தரம் தொடர்பான இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து உணவு வழங்கல் தூய்மை மற்றும் பயணிகள் சேவைகளை தவறாமல் மற்றும் கடுமையாக கண்காணிப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மண்டல ரயில்வேகளுக்கும் ரயில்வே வாரியம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. புதிய அமைப்பின் கீழ் அதிகாரிகளிடையே சிறந்த ஒருங்கிணைப்பிற்காக வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் காணொலி கலந்துரையாடல் மூலமாகவும் அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைகளை உடனடியாக நீக்கி பயணிகள் சிறந்த சேவையை பெற முடியும் என்று இந்திய ரயில்வே கூறுகிறது. ரயில் பயணிகள் சந்திக்கும் இதுபோன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இந்திய ரயில்வே தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது.